இந்த தெலுங்காவரி சீமையை ஆண்டு வருகிறேன். எனது பேர் கோட்டை பெருமாள். என் மனைவி கோட்டை கருப்பாயி. வெகு நாளாக எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. குழந்தை இல்லாததால் எங்கெங்கோ சென்று பார்த்தேன். ஏறாத மழை இல்லை, இறங்காத மழை இல்லை. எத்தனை கோவில் சென்றேன், அத்தனை கோவில் சென்றும் குழந்தை இல்லை. அடுத்தபடியாக நமது ஆப்பனூர் கிராமத்திற்கு வந்து பார்த்தேன். அந்த முனீஸ்வரன் எனது மனைவி கர்ப்பமாக உண்டாயிருக்கிறார். அந்த முனீஸ்வரனை பணிந்து விட்டு அடுத்தபடியாக கதைக்கு செல்லலாம். மன்னரை அழைத்த காரணம் மங்களம் உண்டாகட்டும் ஐயா. மங்களம் உண்டாகி ரொம்ப நாளாச்சு. எந்த மங்களத்தை நீங்க சொல்றீங்க? பக்கத்து விட்டு மங்களமா? மந்திரியே, அரண்மனை வந்து என்ன சொல்ல வேண்டும்? மங்களம் உண்டாயிருக்கின்றீங்க. மங்களத்தை தாண்டி தான் வந்தான். அரசு அந்த மங்களத்தை இல்ல, ஒரு கடல். ஐயா நலமாக வாழ வேண்டும் ஐயா என்று சொன்னேன். மிக்க நலமாக இருக்கிறோம். நலமாக இருக்கிறீங்களா? அழைத்த காரணத்தை கேட்கிறீங்க. மந்திரியாரே, நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள்? நாட்டு மக்கள் 100 நாள் வேலைக்கு போறாங்க. மந்திரியாரே, என்ன காமெடியா தெரிகிறதா? ஓ, நகர் சோதனை சென்ற விவரத்தை கேட்கிறீர்களா? அதை கேட்கிறேன், தெரியுங்கள். நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள். மாதம் மும்மாறி மழை பெய்கிறது. ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை நன்றாக நடைபெறுகிறது. மாதம் மும்மாறி மழை பெய்து கொண்டிருக்கிறது. அன்னச்சத்திரங்கள் எல்லாம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் எல்லாம் நோய் நொடி என்று சூட்சமாக இருக்கிறார்கள். அங்கங்கே தண்ணீர் பந்தல் எல்லாம் வைத்து மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் இவ்வளவு குறை இருந்தாலும், இவ்வளவு நிறை இருந்தாலும் ஒரே ஒரு குறை. மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்ன தெரிவிக்கிறார்கள்? தாங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. மன்னரே, என்ன தெரிவித்தீர்கள்? புத்திர பாக்கியம் இல்லை என்று நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள். இருந்தாலும் இந்த முனியப்ப சுவாமி அருளாலும் என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாலும் தற்பொழுது நமது வீட்டை நோக்கி மக்கள் எல்லாம் வந்து கொண்டு, பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவச்சியும் வந்து இருக்கிறார்கள். மந்திரியாரே, மருத்துவச்சி அழைத்து வந்தீர்களா? அழைத்து வந்தோம். அழைத்து வந்தீங்களா? மந்திரியாரே, நீங்கள் தாங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? அந்த குறைதான். எந்த குறை? குழந்தை இல்லாத குறையா? எவ்வளவு காலமாக? காரணம் என்ன? என்னவோ தெரியல, ஆண்டவன் எனக்கு ஒரு வஞ்சனை வச்சு விட்டான். நாங்கள் கருப்பாய் உருண்டி மருந்து கடையில் மாத்திரை கீத்திரை வாங்கி போட வேண்டியதானே? மந்திரியாரே, என்ன தெரிவித்தீர்கள்? மாத்திரை போட. அப்ப குழந்தை இல்லாத காரணம் என்ன? தாங்களிடம் ஏதும் இல்லையா? நீங்கள் ஏறி பார்த்தீர்களா? மலைகள் எல்லாம் திருப்பரங்குன்ற மலை. மந்திரியாரே, இப்போது தெரிவித்த ஒரு வார்த்தை, மலையில் ஏறாத மலை இல்லை. ஏறி சென்றேன். தாங்கள் மட்டுமா? தாங்கள் மனைவியும் 2 பேரும் ஏறினீர்களா? என் மனைவி நான் சேர்ந்துதான் போனோம். 2 பேரும் ஏறி மேலே அடித்தீர்களா? மந்திரியாரே, தேங்காய் வாங்கி உடைத்தீர்களா? அப்படி தெரிவிங்கள். அப்படி என்றாலும் ஏறாத மலை இல்லை, ஏறி சென்றோம். உடைக்காத காய் இல்லை, உடைத்து வந்தோம். திருப்பதி கூட்டிட்டு போனீர்களா? திருப்பதி கூட்டி சென்றேன். அடிவாரத்தில் வச்சு உங்க மனைவி அடித்தீர்களா? மந்திரியாரே, மொட்டை மொட்டை. அப்படி தெரிவிங்கள். எல்லாம் அடித்து வந்த காரணத்தால் அந்த முனியப்ப சாமி அருளால் என் மனைவி அரியநாச்சி அருளால் தற்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் சென்று மறுத்து வச்சு எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் ஐயா. அப்படியே ஆகட்டுங்களே. அப்படியே அப்படியே ஆத்தா பாட்டி ஆத்தான்னு சொல்லுங்க. பாட்டி பாட்டி ஓ பாட்டி என்னடா ஒரு வாரம் ஆகுது? பெரிய இழுவ பிடிச்ச கிளவியா இருக்கும் இருக்க. பாட்டி ஏண்டா வா பாட்டி வா பாட்டினே துவங்க விடாம பாட்டை படி எழுத்த கேட்டு கிடக்கிறவா வா பாட்டின்னு சொல்லாம என் வப்பாட்டின்டா சொல்ல முடியும். வட்ட வயல விளக்க மாதிரி வெஞ்சவா வா பாட்டி சொன்னா
வயது என் வயது என்னடா? என் வயசு ஆடி வந்தா 14. என் வயசு என்னன்னு தெரியுமா? என்ன உனக்கு? எனக்கு எவ்வளவு பல்லு போச்சு சொல்ல போச்சு. நான் எத்தனை பேருக்கு பிரசவம் பார்த்துருக்கேன். என் கைராசி எப்படி என்னைய போய் ஓ வாட்டி ஓ பாட்டின்னு வாட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் என்னடா உன்னைய இதை வச்சுட்டா நான் அடிப்பேன். கிழட்டு முண்டை, நீ எத்தனை வேத்தை பார்த்தது எனக்கு என்ன தெரியும்? ஏண்டா எத்தனை பேர்த்த பார்த்தோம்னா கேட்கணும்லடா. கேட்கணும். இப்ப எதுக்குடா என்னைய வாப்பாட்டின்னு என்னைய வாப்பிடுகிட்டே கிடக்குற? ஆமா சொல்லுடா பேராடி. மன்னருடைய பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாங்களே, குழந்தை பிறந்திருக்கா? என்ன மண்ண பையும் இருச்சியா? மன்னனையா? செவிட்டு முண்டையா இருக்கும் இருக்க. அவர் இருக்காத கோட்டை பெருமாள் மன்னரு. என்ன ஓட்டையில போய் என்ன பண்ண? ஓட்டையில செவிட்டு நான் என்னத்தை சமாளிக்க? பாட்டி என்னடா வாட்டின்னு வாப்பிடுகிட்டே கிடக்குற? அரண்மனையில அம்மாமா கர்ப்பமா இருந்தாங்களே, குழந்தை பிறந்திருக்கா? அருவாமனைய பொடிச்சுக்கிட்டு போய் தேயிடா. அருவாமனையை பிடிச்சுக்கிட்டு தேவா? அருவாமனை இல்ல. அப்புறம் என்னடா? அதுக்கு பல்லு போட முண்டை. அரண்மனை. அரண்மனைனா அது எங்கடா இருக்குது? அங்கதான் பாட்டி நீங்க வந்திருக்கீல்ல, அதே அரண்மனை. அரண்மனையில போய் நான் என்னடா பண்ணான? அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தீங்களா? யாருக்கும்? உங்க அம்மாவுக்கா? எங்க அம்மாவுக்கு இல்ல. அப்புறம் யாருக்குடா? அம்மா கோட்டை பெருமாள் இருக்காருல, அந்த அரசனுடைய பொண்டாட்டிக்கு. ஓட்ட பெருமாளா? ஓட்ட பெருமாள் தான் கழுத்து முண்டை. கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாளடா? கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாளுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. அப்புறம் என்னடா என்னையோ வாட்டின்னு கேட்டாக்கார? அவர் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாங்கல்ல, மாசமா பிரசவம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி பிரசவமா இருந்தா என்னைய கோட்டிக்கிட்டு கோய் எனக்கு விட்டா தன்னடா எனக்கு தெரியும். நீ வாட்டில் பிரசவம் பார்க்க என்னைய வாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு எப்படிடா போய் பார்க்க முடியும்? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. என்னைய உடிச்சுக்கிட்டு போய் விடுடா. புடிச்சிட்டு போய் விடவா? ஆமாடா. எதுல? அரண்மனையில மகாராணி அம்மா கிட்ட கொண்டு போய் விடுடா. ஏப்பா எந்த ஒரு கலடுறாது? அருவாமனையில கொண்டு போய் விடவா? அருவாமனையில கொண்டு விட்டா கீறி பிடுமே. அருவாமனையில விட சொல்லலடா, அரண்மனையில கொண்டு போய் விடுடா. சரி வாங்க, வர்ற. கண்ணு தெரியலையா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கலடா. பென்ஷனை வாங்கிட்டு வீட்டுல படுக்க வேண்டியதானே, என்ன மயத்துக்கு பிரசவம்? பென்ஷனு கொடுக்குறேன் ஒன்னே மாதிரி ஆளு கூட போந்துட்டேன்னா யாரடா எனக்கு பென்ஷனு கொடுக்கறது? பரசுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் இப்ப பென்ஷன் வாங்கி தர்றாரு. ஏண்டா பேராண்டே, மகாராணி அம்மாவுக்கிட்ட கூட்டி கொண்டு என்ன விடுடா. ஆமாடா. ஏண்டா பேராண்டே, அரண்மனையில பாட்டியை கொண்டு போய் விடுங்கப்பா. என்ன பாட்டி? ஏண்டா நான் பிரசவத்துக்கு என்னை ஓட்டிக்கிட்டு கொண்டு போய் விடுற இல்ல? உன்னே போய் ஓட்டி எடுத்து பிரசவம் பாக்குறது? என்னைய ஊட்டிக்கிட்டு போய் விடுற இல்லடா. எதுல? வாயிலையா? அரண்மனையிலடா. அரண்மனையிலயா? அரண்மனையில ஓட்டி கொண்டு என்னை விடுற இல்ல? அதுக்காக நான் பிரசவம் பார்த்தா எனக்கு என்ன சன்மானம் கொடுப்ப? பிரசவம் பார்த்தா என்ன சன்மானம்? ஆமாடா. உனக்கு என்ன வேணும் பாட்டி? நான் கேட்கிறத வாங்கி தருவியா? தருவேன். எனக்கு இந்த பெண்கள்லாம் உள்ள போடுவாங்கல்ல பாடி. கிழட்டு முண்டைக்கு பாடி வேணுமா? எனக்கு ஒரு 3 பாடி. மகாராணி புருஷன் அந்த மன்னர் ஓட்ட பெருமாள் இருக்கிறாருல்ல, அந்த ஓட்ட பெருமாளுக்கிட்ட சொல்லி எனக்கு 3 பாடி 100 சைஸ்ல வாங்கிக்கிட்டு வாரியாடா. சைஸ் என்ன சைஸ்? 100டா. 100? ஆமாடா பேராண்டே. மாட்டுத்தாவணியில புதுசா சரவண ஸ்டோர் திறந்துருக்காங்க, அங்கதான் போகணும். 100 ரொம்ப தொங்குமே. எனக்கு சரியா வருமுடா பேராண்டே. எதுக்கு 2-3 கவட்டை குச்சி வாங்கி வச்சுக்க? அத நீ வாங்கி வச்சுக்கிட்டு கவட்டை பொழந்துக்கிட்டு உள்ள வச்சுக்கடா. நான் கவட்டை பொழந்தேன். அப்புறம் வேற என்ன வேணும் பாட்டி? வேற எனக்கு இந்த 2 பக்கம் காதுல ஓட்ட ஆட்டுவாங்கல்ல. 2 பக்கம் காதுல ஓட்ட ஆட்டுவாங்களா? ஆமாடா.
அது என்னது காதுல போட்டு ஆட்டுறது? தாண்டாட்டே. பொண்டாட்டியா? தாண்டாட்டிடா. தாண்டாட்டி இல்ல தண்டட்டி. தாண்டா அதாண்டா எனக்கு பல்லு போச்சுடா. பல்லு போச்சு முண்டை பாடி வைக்கிற. பாடி போடணும்னு எனக்கு ஒரு ஆசைடா. சரி அதனால தாண்டா கேட்குறேன். அது போக எனக்கு 2 தாண்டாட்டி வாங்கிக்கிட்டு வாடா. 3 பாடி 2 தண்டட்டி. அடுத்து ஒண்ணுமே வேணாமுடா, போதும்டா. பாவடை சேலையெல்லாம் உடுத்தாம மொட்டைக்கிட்டையாவ போவ? அதெல்லாம் நீ பார்த்து ஒடுத்திக்கடா. எனக்கு வேணாமுடா, நான் என்னடா கிளவி ஆயிட்டில்லடா. அதனால அந்த காலத்துல நாங்க எல்லாம் எப்படி சட்டையா போட்டோம். சரி உள்ள எதுவும் சட்டி கிட்டி போடுறதுக்கு சட்டி வேணுமா? அத நீ போட்டுக்கடா, எனக்கு வேணாமுடா. நீ போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுடா. சரி பாட்டி 3 பாடி எடுத்துட்டு வர்ற, துவைச்சு வெளியில காய போட்டுறாத. என் கைராசி எப்படின்னு சொல்ல வாடா. சொல்லுங்க பாட்டி. அந்த சந்துமதி இருக்கால. சங்குமதியா? சந்துமதி. சந்திரமதி. சந்திரமதியா? அவளுக்கு நான் தாண்டா பிரசவம் பார்த்தேன். லோகிதாசன் இருக்கானே அவனையா? ஆமா, எப்படிலாம் இருக்கிறேன் தெரியுமா? வேற யாருக்கு பிரசவம் பார்த்த? இந்த நல்லா தாங்க இருப்பல்ல, நல்லா தாங்க. நல்ல தேங்காய் சூத்த தேங்காய்க்கிட்டு நல்லா தாங்க இருக்கல்லடா. நல்ல தேங்காய் 7 உள்ள இந்த தண்ணிக்குள்ள போட்டு கொண்டாடு. எப்படி இந்த பிள்ளைய வாழுதுன்னு தெரியுமா? என் கைராஜ் அப்பேற்பட்ட கைராஜ். நீ பிரசவம் பார்த்த 7 உள்ளையும் கணத்துக்குள்ள போட்டா. ஏண்டா பேராண்டே பாட்டி, என்னடா 1/2 மணிக்கு வந்துட்டீண்டா. வந்து மகாராணி அம்மாவை புடிச்சு பாக்குறேன். என்னடா இத்த தண்டியில வீங்கி போய் கிடக்குது. என்னது? வயிறு. நல்ல வேலையா போச்சு. வயிறு வீங்கிடுச்சா? ஆமாடா பேராண்டி. பார்த்து பாட்டி பார்த்து பிரசவம் பாருங்க. வீங்குதுன்னு கைய வச்சு பாக்குறேன். மொக்குறா, முனங்குறா, நெலிக்கிறாடா, பாம்பு நெளிச்சது மாதிரி. கர்ப்பிணி பெண்ணு அப்படித்தான் நெளிப்பாங்க. பாட்டி பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி. முண்டை கலட்டு முண்டை. இங்க கைய வை முண்டை. பார்த்து வைய கலட்டு. ஆமா அப்பா. பாட்டி பாட்டி கைய வை பாட்டி. பாட்டி 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 உள்ள விட்டு எடுத்துட்டாங்கடா. பாட்டி ஏண்டா பேராண்டி வாட்டி அப்படி கிடக்கிற. குழந்தை சத்தம் கேக்குது. தேலை மகாராணி அம்மாவுக்கு 2 தள்ளிட்டாடா புதுக்குன்னு. 2 தள்ளிடுச்சா? ஆமாடா. 2 பிள்ளையா? மொச்ச கொட்டைய பிதுக்குன மாதிரி 2 பிதுக்கிட்டாடா. ரெட்ட பிள்ளை. ஆமாடா பேராண்டே. மன்னர் அடி நொறுக்கிருக்கா மனுஷன். ஏண்டா இந்த தகவலை மன்னரை ஓப்பிட்டு சொல்லறியா? மன்னரை ஓப்பிட்டா? ஆமாடா. கூப்பிட்டு பாட்டி. மன்னரே ஓப்பிட்டு சொல்லடா. என்ன சந்தோஷம்? வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷம்? ஆனா நீங்களும் சும்மா சொல்லக்கூடாது. அடி நொறுக்கிருக்கீல. என்ன செஞ்சீங்க? மாத்திரை வாங்கி போட்டீங்களா? மந்திரியாரே என்ன தெரியுது? குமுறி இருக்கீங்க சனி மூலையில வச்சு. மகாராணிக்கு ரெட்ட பிள்ளை வந்திருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மந்திரியே மந்திரியே சந்தோஷம். என்ன என்ன குழந்தை? என்ன குழந்தை? பெண் குழந்தையா? எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறான். மந்திரியாரே ஏண்டா பேராண்டே. ஒரு துன்பத்திலும் இன்பம் இல்லைங்க. மறுபடியும் இந்த கிழக்கு முட்டை கூப்பிடுது. தேலை பேராண்டே. பாட்டி என்ன விலைன்னு நீ நான் சொன்னாத நான் ஏத்துக்கிற மடம் மன்னருக்கு என்னடா தெரியும்? என்ன பிள்ளை பாட்டி? மருத்துவ கிளவிக்கிட்ட நீ கேட்கணும்லடா. கேட்கணும். நீ கேட்காம நீ வாழ சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? அவரா நானா சொல்லிட்டேன். என்ன குழந்தை? இருடா தடவி பாக்குறேன். தடவி பார்த்துதான் சொல்லுவியா? ஏண்டா பேராண்டே பாட்டி என்னடா தடவி பாக்குறேன். மழுக்கட்டின்னு கிடக்குதடா. மழுக்கட்டின்னு கிடக்கா? ஆமாடா. அப்புறம் பிறக்கையில ரோமத்தோட பிறக்கும். ஆனா மழுக்கட்டின்னு கிடக்கு.
ஆனா ஓ முகச்சாட அப்படியே இருக்குதடா. பாட்டி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காது ஏன் முகச்சாடையா? ஆமாடா, மன்னரை ஓரமா தூங்க போட்டு நீ தானடா மகாராணிக்கு வைத்தியம் பார்த்துருக்க. சரி சரி, நம்மளுக்குள்ள உள்ள ரகசியத்தை கூட மாட அப்படித்தான் இருக்கும். ஏண்டா பேராண்டே, பாட்டி மலுக்கட்டின்னு இருக்கு, பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குதுடா. மாதிரியாத்தான் இருக்கா? பொம்பளை பிள்ளை தானா? பொம்பளை பிள்ளையே தாண்டா. மன்னரே, பொம்பளை பிள்ளை பெண் குழந்தையா? சரி, இருந்தாலும் ஒரு துன்பத்தில் இன்பம். எனக்கு வெகு நாளா குழந்தை இல்லாம இருந்தது அல்லவா, ஆகை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 பெண் குழந்தை பிறந்திருக்குது. அப்படியாகட்டும், மறுபடியும் என்ன பண்ற? பாட்டி ஏண்டா பேராண்டே, என்ன மறுபடியும் ஏதாவது சத்தம் கேட்குது? என்னடா திரும்பவும் முக்குறா முணங்குறா கத்துறா, என்னன்னு தெரியலையடா. அப்பா வயிறு வேற பெருசா இருந்துச்சு. பாட்டி பாட்டி அடி முண்டா கிழட்டு முண்டா தடபடி மெதுவா செய்ய பாட்டி. பாட்டி முடியலையே, வலிக்குது, பாவி வரப்ப முடிக்கலையே, எரி பட்டக்குன்னு கைய விட்டு பாட்டி. என்னடா மறுபடியும் சத்தம் கேட்க? ஆளு சித்தாலா இருக்காரு மன்னரு. அடி நொறுக்கிருக்கானே மனுஷன். முட்டை தள்ளி போச்சே. பாட்டி ஏண்டா பேராண்டே, என்ன பாட்டி? இப்ப 2 பிரிக்கிட்டாடா. என்னடா ஏண்டா மொச்சாக்கட்டைய உள்ள போட்டு பாலாடா. அதானே பிதுக்குலடா 2 பிளுக்கு தள்ளுடா. அதானே வருஷ பருப்புக்கு பிதுக்கு பருப்பு குழஞ்சு மகாராணி பிதுக்குனா பிள்ளையா? இப்ப 2 உள்ள வந்துச்சு. அது என்ன பிள்ளை? அது என்ன பிள்ளை? அதே தாண்டா பொம்பளை பிள்ளைடா. மன்னரே, மந்திரியே, ஆனா நீங்க ரொம்ப மோசம். என்ன குடும்பமா இருந்துட்டு என்ன செஞ்சீங்க? எத்தனையா அடி நொறுக்கி இருக்குங்க. மந்திரியே, அந்த மாத்திரை எந்த கடையில விற்கிது? எனக்கு அதுக்கப்புறம் சேவை பண்ணுவோம். மந்திரியே, இப்ப 2 பொம்பளை பிள்ளையாமா. அப்படியா? அரக்கஞ்சன் முதல் 2, இப்ப 2, ஆக மொத்தம் 4 ஆகிறது. மந்திரியே, இருந்தாலும் சோதனையிலும் இன்பத்தை தேடிக்கிறேன். 4 பெண் குழந்தை ஆகிவிட்டன. முந்திரி பருப்பு நிறைய சாப்பிடுவீங்களா? மந்திரியே, என்ன வார்த்தை? மூடிக்கிட்டா பேசினேன். பாட்டி ஏண்டா பேராண்டே, என்ன பாட்டி? என்னடா மீண்டும் முக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு கிடக்குறா, என்னடா பண்ணி வச்ச? என்னடா மறுபடியும் முணங்குறான்? ஏண்டா நீ பார்த்த வேலை காவல் காக்குறியா இல்ல மகாராணிக்கு வைத்தியம் பார்க்கறியாடா? கிழட்டு முட்டை கொண்டே விடுவேன், என்ன இழுத்து விட்டுறாத. ஓ முகச்சாட மாதிரியாவே அப்படியே 4 பிள்ளை இருக்காடா. ஏன் மோச்சாடையா? ஆமாடா. ஒரு பிள்ளைய பாருங்களேன், ராமதாஸ் மோச்சாடை இருக்கணும். இல்லடா, 4 பிள்ளையுமே ஓ முகச்சாட தாண்டா இருக்கு. நாளைக்கு கோட்டை மேடுக்கு வர்றாங்களா தூக்கிக்கிட்டேன். இல்ல பாட்டி, அவங்க கெற்பமா இருக்கையில என் மூஞ்சிய முழிச்சாங்க, அதனால அப்படி இருக்கும். ஓ மூஞ்சில முழிச்சா முளர கூட வராதடா. நீ விதையிலடா போட்ட இருக்க. நீ ஒரு பொம்பளை போதாது, ஊரை 2ஆக்க. ஏண்டா பேராண்டே பாட்டி இருடா முக்குறா முணங்குறாடா, என்னடா பண்ணுன? மறுபடியும் முக்குறான். பாட்டி முடியல பாட்டி, அது கிழட்டு முண்டை கைய ஒழுங்கா வச்சு எடுறி வெளியில. பாட்டி பாட்டி வலிக்குதே வலிக்குது. ஐயோ ஐயோ, முண்டை எடுமுண்டை படக்குற எடுமுண்டை, தலை வருது. ஐயோ, இன்னும் சங்கு இரச அடிக்குது. ஏண்டா பேராண்டே, என்னடா டெஜன் கணக்குல பிடிக்கிட்டேன். மகாராணி கத்தி தொண்டையும் உள்ள போயிருச்சடா. என்ன பாட்டி இப்ப மறுபடியும் சத்தம் கேக்குது? பிதிக்கிட்டாடா 3. இப்ப 3ஆ? ஆமாடா, 4 3 7. நான் புடிச்சு நான் சொல்றத கேளு. 3 பொம்பளை பிள்ளைய பிதிக்கிட்டாடா. மன்னரே, மன்னரை ஓப்பிட்டு சொல்லுடா. மன்னரை
ஆனா நீங்க ஆந்திரா போலீஸ் மாதிரி இருந்துகிட்டு நீங்க எல்லாம் மந்திரியே, ஆந்திரா போலீஸா? மன்னரே, மந்திரி, முதல் 2, அடுத்து 2, 4, இப்ப 3, 3, மொத்தம் 7. 7 குழந்தை ஆகிவிட்டதா? இப்ப பிறந்த 3 குழந்தை என்ன குழந்தைகள்? 3 பொம்பளை பிள்ளை. ஐயோ, மொத்தம் 7 ஆகிவிட்டது. 7 பெண் குழந்தை ஆகிவிட்டது. எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, என்ன செய்வது? மந்திரியே, இருந்தாலும் மனசை திடப்படுத்திக் கொள்ளும். 7 பெண் குழந்தை நாட்டு ஆளாம போவாங்க இல்லையா? உண்மைதான். உண்மை. ஆகினால் 7 பெண் குழந்தைகள் எனக்கு பிறந்து விட்டன. இருந்தாலும் நாட்டு மக்கள் எத்தனை யோசினார்கள், ஆமா, பேசினார்கள். இந்த கோட்டை பெருமாளுக்கு குழந்தை இல்லை, வயசாகிவிட்டது, குழந்தை இல்லை என்று ஏசினார்கள். இருந்தாலும் இப்பொழுது எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்து விட்டன. சந்தோஷமாயிருக்கு மந்திரியே, சந்தோஷமாக. இந்த சந்தோஷத்தை நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுவோம். மந்திரியே, மந்திரியே, தெரிவிக்க வேண்டாம், ஏன் தெரிவிக்க வேண்டாம். 7 பெண் குழந்தைகளும் நான் சொல்லும்படி வளர்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும் மன்னரே, மந்திரியே, யாருக்கும் தெரியாமல் வளர்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும். நமது அரண்மனை பின்னால் இது அல்லவா, எது? கோட்டை சுவர், ஆ, அதற்குள் தனியாக வளர்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும். அப்படியா மந்திரியே? மன்னரே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் உங்க தலை 2ஆக வெட்டப்படும். ஆஹா. அப்ப தெரிய 7 பிள்ளையும் வளர்க்கறது தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது. சங்கத்துல மட்டும் 2 பேர்த்துக்கு சொல்லி கேட்டேன். எந்த சங்கத்துல? சரி, அப்படி ஆகட்டும். தெரியாத அளவுக்கு வளர்க்க அப்படியா? படிப்பெண்களை வச்சு. சங்கத்துல சொன்னா சகல சங்கம் தெரிஞ்சு வருமாடா. மந்திரியே, மன்னரே, 7 குழந்தை பிறந்தது அல்லவா? ஆமா. அதற்கு பெயர் சுட்ட வேண்டும். எப்படி பேர் சூட்ட வேண்டும்? வாயில நுழையிறது மாதிரி இருந்தா வாழைப்பழம் வைக்கவா? மந்திரியே, கடப்பார் என்னோட சொல்லுங்க. இல்ல காதுல? அப்படி சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாது. காதுல நுழையிறது மாதிரி அருமையாக இருக்க வேண்டும். அருமையாக ஒரு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். காதுல நுழையிற மாதிரி இருந்தா காது உடும்பிட்டு வைப்போம். மந்திரியே, நறுக்கு சுருக்கிட்டு வைப்போமா? நறுக்கு சுருக்குண்டு நன்றாக இருக்கணும். அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்க வேண்டும். அப்படி பேர் வேண்டும். நறுக்கு சுருக்கிட்டு பச்சை மிளகா கண்டு வைப்போமா? சுறுச்சுருன்னு இருக்கும். மந்திரியே, என்னை எகடாசியா இருக்கிறதா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க நறுக்கு சுருக்கா காதுல நுழையிறது. அந்த தெய்வத்தோட அனுக்கிரகத்தோட பிறந்ததால் அந்த தெய்வத்தின் பெயர் வைக்க வேண்டும் ஐயா. அப்படி ஆகட்டும் மன்னரே. இந்த 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயர் சுட்ட வேண்டும். ஒரே பேரு? ஆமா, 7 குழந்தைக்கும் ஒரே பேரு. மன்னரே, அருமையான பேரு. சொல்லுங்கள். தெலுங்காயின்னு வச்சிருவோம். மந்திரியே, மன்னரே, அருமையான பெயர் சுட்டினேன். உங்களுக்கு எவ்வளவு தக்க சன்மானம் கொடுத்தாலும் செல்லும் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். கெந்தா மட்டும் பூதி பண்ணாம செய்யுங்க. மன்னரே, தெலுங்காய் என்று பெயர் சூட்டி விட்டாச்சு. இருந்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் ஒரு கிழவிகளுக்கு கூட தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது மன்னரே. தெரியக்கூடாது. அப்படி ஆகட்டும். அப்படி தெரிந்தால் உங்கள் தலை 2ஆக வெட்டப்படும். இது வேறையா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படி ஆகட்டும். சரி, சென்று வர. எனக்கு குழந்தை காரணத்தினால் அந்த முனீஸ்வரர் அரியநாயகி அம்மன் அருளாலையும் அந்த முனியப்பா சாமி அருளாலையும் எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா பாடிவிட்டு தாயே கருமாறு, எங்கள் தாயே கருமாறு, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, தாயே கருமாறு, எங்கள் தாயே கருமாறு, தேவி கருமாறு, உலகிலே வகமாறு.
கருமாரி
அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணருமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெளிவாக எங்களுக்கு ஒளி பெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் எல்லா பக்கமும் போனதா ஒளி பெருக்கி பழிக்கின்னு சொல்லுவோம். ஆனால் அது கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே போகும். நாங்கள் எப்போ பெருக்கின்னு சொல்கிறோமோ அவங்க சுருக்கியே கொடுப்பாங்க. அதனால் இன்னைக்கு உண்மையாலுமே நாகூர் ஆண்டவர் பேர் கேட்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. சரி ஒரு நல்ல ஒளிபெருக்கி வந்திருக்கேன் அப்படின்னு ஒளிபெருக்கத்தார்களுக்கும் அதில் புரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் சுவாக அப்படிங்கிறது யமதர்மனுடைய மனைவி பேர். ஆமாம், எதுக்காக இருந்தாலும் சுவாகா யார் அப்படின்னா யமதர்மனுடைய மனைவி பேர். அதனால தான் அவங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒன்று இருக்கோ? சரி. ராமதாஸ் மாமாலாம் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. எங்கள் கமுதி பக்கம் தெரியும். செய்யாமங்களதுலேருந்து ஒருத்தர் ரொம்ப சக்கச்சவேர்னு ஒருத்தர் வருவார், பாடுவார். 8 கட்டையில் 9 கட்டையில் பாடுவார்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு பெட்டிக்காரர் இருக்கார். கட்டபொம்மை நாடகத்துக்கு அதிகமாக போவார். ஆனால் எல்லா நாடகங்களுக்கும் இவரும் வரணும், வருவார். நல்லா பேசும், நல்லா நகைச்சுவை பேசுவார், நல்லா வாசிப்பார், நல்லா பாடுவார் அப்படின்னு வெளியில எடுத்துக்கிட்டு போனது எது அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து மாமாவை கையில பிடிக்க முடியல. வாங்க 30 நாள் நாடகம். அவருக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாரு. ஆனால் உழைக்கிற காசுல எங்கேதான் இருக்குன்னு தெரியல. எந்த பேங்க்ல? அதனால யூடியூப் சேனல் அண்ணாவர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சி வைத்திருக்கும் கிராமத்தார்களுக்கு என்னுடைய முதல் கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் திருச்சி விடுக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றுவார். இந்த உலகத்துல கோட்டை பெருமாளுக்கும் 7 பெண்கள் பிள்ளைகளாக அவதாரம் எடுத்துள்ள கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 7 பெண்களாக அவதாரம் எடுத்து நான் முதல் பொம்பளை பிள்ளை வந்துட்டேன். பாருங்க, எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தைகளே இல்லை, குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அரியநாட்சியை வேண்டி மனமுறைக்கு தவம் இருந்ததுனால் சரி குழந்தை வேற கேட்கிறாரு. பாருங்களேன், இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு கேட்டா கடவுள் போனா போயிட்டு போகுது, பிள்ளை பிச்சை தானே அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளை கொடுத்துருவாராம். ஆண் பிள்ளை வரமா கொடுத்துருவாராம் ஆம்பளை பிள்ளைங்க. ஆனா கடவுளே நீயே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னா தான் பொம்பளை பிள்ளை கொடுப்பாராம். இது நான் சொல்லல, வாரியார் சுவாமிகள் சொன்ன கருத்து. கடவுள்கிட்ட குழந்தை வரம் கேட்டால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கடவுளையே குழந்தையாக கேட்டாதான் பொம்பளை பிள்ளை பிறக்குமா. இப்ப பாருங்க, பெண் பிள்ளை பிறப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும் தெரியுங்களா? ஒரு குடும்பத்துல 7 தலைமுறை 3 தலைமுறை பொம்பளை பிள்ளை வாரிசே இருக்காது. அவங்களாம் ரொம்ப ஏங்குவாங்க, நமக்கு வாரிசே இல்லாம வச்ச பொம்பளை பிள்ளை வாரிசை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி எங்க அப்பாவோ மனமுருகி தவமுறைந்தார் அரியநாட்சியே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டதால் 7 குழந்தைகள் 7 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைங்க. எங்க 7 பேருக்குமே ஒரே பேரு தான், தெலுங்காயி. ஆமா, அதனால நான் வந்திருக்கேன். அப்புறம் என் தங்கச்சிங்க எல்லாம் வருவாளுங்க. எல்லாரும் வரும் பொழுது எல்லாம் சேர்ந்தா ஆடுவோம் பாடுவோம். அதனால எங்களுடைய ஆனா ஒரு விஷயம், எங்களுடைய 7 ஆம்பளை பிள்ளைங்க 7 பொம்பளை பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு. ஆனா 7 பேரையும் யாருமே பார்த்ததில்ல. 7 பொம்பளை பிள்ளையும் பெற்றிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டது அவர் இல்ல, எங்க அம்மா. விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காரு செய்யாமங்களத்தாரு. ஏன்னா இந்த 7 பொம்பளை பிள்ளைங்களையும் வெளியிலே விடுறதில்ல. அரண்மனைக்குள்ள மட்டும்தான் நாங்க இருந்திருக்கோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அம்மா கொஞ்சம் அப்படி மறைச்சிட்டு வெளில வந்து விளையாடுவோம். என்ன காரணம்? கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு 7 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? கண்ணு வச்சுட்டா முடியாம வந்துடும் இல்லையா? அதுக்காகவே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வெளியில விடாம அரண்மனைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பேச்சு கேட்காட்டி நாங்களும் சின்ன பிள்ளைங்க தானே, வெளியில போகணும் விளையாடணும் அப்படின்னு நாங்களும் ஒரு ஆசை இல்லையா? அதனால வெளியில வந்திருக்கேன். எங்களுடைய விளையாட்டுக்கு என் தங்கச்சிங்களாம் வரணும். அவங்களெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நவராத்திரி சுபராத்திரி
நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அலைமகளும் கலைவாணியும் கொழுவிருக்கும் ராத்திரி ஜெயமதுவும் சேர்ந்து என்னை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி என் தாய் மனத்திலும் தந்தையும் நீ வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள், வாணியன் உள்ளக்கமலத்தில் புகுந்திருப்பாள், கள்ளத்தோர் பாடல் இருப்பாள் நைந்து அவள் பாதமணிவோர் நாவில் இருப்பாள் நைந்து என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை முன்னிறுத்தி எங்களுடைய விஷயம் பாருங்க. எங்க அப்பா திரைக்கடல் ஓடிக்கும் திரவியும் தேடுமாங்க. திரையம்னா நம்ம திருப்புறம் கொண்ட திரையம் இல்லை, அவர் போய் சேர்த்தாரு. அவரை போய் எங்கிட்டு தேடுறது, அவரை தேடணும்னு நம்மளும் மேலே போக வேண்டியதுதான். அதனால திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிம்பாங்க. அது மாதிரி எங்க அப்பா எல்லா திக்குகளுக்கும் போய் வியாபாரம் பண்ணக்கூடியவர். என்ன வியாபாரம்? வைரம், வைடூரியம், கோமேதகம், பச்சை, பவளம், தங்கம், வெள்ளி, முத்து, மாணிக்கம், மரகதம், இது எல்லாமே நவரத்னங்களையும் கொண்டு அதோட தங்கத்தையும் சேர்த்து வியாபாரம் பண்ணக்கூடியவர். நாங்க இந்த உலகத்திலேயே நாங்க தான் கோடீஸ்வரவங்க, தெரியுமா? உலகத்திலே கோடீஸ்வரியா? ஆமா. அப்ப எதுக்கு நாளத்துக்கு வர? அம்பானிக்கு அடுத்தபடி. அப்ப எதுக்கு நாளத்துக்கு வர? வீட்டுல இருக்கீங்க. இதுல சம்பாரிச்சுதாப்பா அப்படி கோடீஸ்வரியானா? நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இது ஒரு என்ன? எங்கேயாவது எந்த வேலையிலாவது எந்த தொழிலையாவது விடிஞ்சவன 4000 ரூபா 4500 ரூபா கையில சம்பளம் யாராவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இல்ல அப்படின்னா அததான் சொல்றேன். அப்ப பொழுது விடிந்தவுடனே காலை கதிரவன் தோன்றின உடனே கை நிறைய சம்பளம் வாங்குறது எது? நம்ம கலைத்துறை மட்டும்தான். இந்த கலைத்துறையில சம்பாரிச்சுதான் கோடீஸ்வரி ஆயிருக்கேன். எவ்வளவு பெரிய இதுதான். இது பூராமே வைரம். ஆமா, மீனாட்சி அம்மன் புது மண்டபத்தில் வாங்கினது. மீனாட்சி அம்மன் மட்டும்தான் வைரம் போடணும், அவ மட்டும்தான் மரகத சிலையில இருக்கணும்னு இருக்கா என்ன? அவ பெற்ற பிள்ளை நாங்களும் இருக்கலாம். அம்மா மட்டும் அழகா இருந்து போதுமா? பிள்ளையும் அழகா இருக்கணும்ல. வாங்கினது எனக்கு தெரியும் 1200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு வாங்கினது. ஆமா, இவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்க.
பெட்டி 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பெட்டி. இந்த பெட்டியை மாத்தங்க மாட்டேங்கிறாரு. இதை மாதிரி மாத்துங்க. பழைய வெட்டியா இருந்தாலும் அதுதானே பேசுது. அது 1 லட்சம் எப்போ வாங்கினது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நாங்க வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றோமே, என்ன பண்றது? ஆள் பாதி ஆடை பாதி. அதனால என் தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு. தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், இடத்துல சுத்தி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் வர்றேன். கோயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும், வர வேண்டும். பார்க்கணும் அப்படின்னா 1000 கண்ணு வேணும். 1000 கண்ணு இருந்தாதான் இந்த சோலையெல்லாம் சுத்தி பார்த்து ரசிப்பதற்கு இதுவாக இருக்கும். எவ்வளவு அழகு பாருங்க. பூத்து குலுங்கும் நந்தவனங்களும், இரு பக்கமும் மலைகளும், அரச மரம், ஆழமரம், ஆமா வேப்ப மரம், இதெல்லாம் நம்ம படுத்து உறங்கணுமா, அப்பதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடைக்குமா. சரிங்களா? அதனால இவ்வளவு இயற்கையெல்லாம் பார்க்கும்போது சும்மா இருக்க முடியல. ஆடணும் பாடணும். ஆல்ரவுண்டுக்காரரா எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? அதனால ஜெயமங்கலத்துக்கு போகணும் தானே, போகணுமா வேணாமா? அதனால ஆடணும் பாடணும் அப்படின்னாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே மலை சாதி பெண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு
மாலை கொண்டு வா மஞ்சள் தாளிரும் குங்குமம் மலைச்சாரி பெண்ணுக்கு மணவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாளிரும் குங்குமம் வாரே
சீக்கிரத்துல வரவே மாட்டாளுங்க. எங்க போயிருக்காளுங்க, எங்க வர்றாளுங்க, என்ன பண்றாளுங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஒருத்தி வந்திருக்காளா பார்த்தீங்களா? எவ்வளையுமே காணும். அவளையும் காணும், இவ்வளவையும் காணும். ஒத்தையில வந்திருக்கிய? ஒத்தையில போறீங்க? ஒத்தையில ஊருக்கு தானே வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒத்தையில இருக்கீங்களே, அப்படியா? பயம்லாம் இருக்கே? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. காட்டுக்குள்ள போனா ஒத்தையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை விட நாட்டுக்குள்ள பல மிருகங்கள் சுத்துது. காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள்ட்ட கூட எப்படி தப்பிச்சுக்கலாம், எப்படி ஒதுங்கி போகலாம் அப்படின்னு தெரியுது. ஆனா நாட்டுக்குள்ள நம்ம கூடவே இருக்கிற மிருகங்கள்ட்ட எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஒதுங்கி போறதுன்னே புரிய மாட்டேங்குது. தனியா நினைக்கிறேன்னா நான் அதை தான் சொல்லிட்டேன்ல, ஊருக்குள்ள இருந்து உங்களை மாதிரி இம்சை தாங்க முடியாம நான் காட்டுக்குள்ள வந்திருக்கேன். இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நான் கேட்கிறேன். நதியோரம்